வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சூரியனும் சூரிய காந்திகளும் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் முடிவு சரியா என்று எனக்குள் யோசனை உறுத்தல். நடந்து கொண்டே நினைத்தேன். நேற்று மாலை மணி 6. நானும் எதிர் வீட்டு நண்பரும் என் வீட்டு வராந்தாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். உள்ளே பையன்கள் படித்து கொண்டிருந்தார்கள். பெரியவன் நிர்மல் 8ஆம் வகுப்பு, அடுத்தவன் விமல் 5ஆம் வகுப்பு. பக்கத்து பேட்டையில் வசிக்கும் பெண்மணி, பரட்டை தலை, அழுக்கு உடை, தோற்றம். வாசல் கேட்டருகே வந்தவள் நாங்கள் அமர்ந்திருப்பதை பார்த்து உள்ளே வர தயங்கி அங்கேயே நின்றாள். என்னம்மா? இருந்த இடத்தில் இருந்தே ஏறிட்டேன். நீ நிர்மல்? தட்டு தடுமாறி என் பெரிய பையனின் பெயரை சொன்னாள். அவனுக்கு என்ன? பார்க்கணும். நிர்மல் திரும்பி உள்ளே குரல் கொடுத்தேன். என்னப்பா? வெளியே வந்தான். அவங்க உன்னை தேடி வந்திருக்காங்க காட்டினேன். அடுத்த வினாடி அவள் அவனை பார்த்து, என் பையன் பிச்சை இங்க வந்தானா தம்பி கேட்டாள். இல்ல, இவன் சொன்னான். கடைசியா இங்கதான் வந்து நிப்பான்னு நினைச்ச, காணல. எங்க போனா தெரியலையே. அவள் கலவரமாய் முணுமுணுத்து கையை பிசைந்தாள். பேட்டை பையன்களுக்கு என் மகன்கள் தோழர்கள். கிரிக்கெட் மட்டை, பந்து என்று எல்லாம் இவர்களுக்கு சொந்தமாக இருக்க விடுமுறையானால் கூடி விடுவார்கள். சவுக்கு தோப்பை தாண்டி ஒரு பொட்டல் வெளியில் பொழுதுக்கும் கூச்சலும் கும்மாளமுமாக விளையாட்டு கலேபரமாக நடக்கும். அவள் கலக்கம் எனக்கு பரிதாபமாக இருந்தது. ஏமா, என்னாச்சு என்றேன். பையன் 4 நாளா படிக்கல, பள்ளிக்கூடம் போகல, என் கண்ணில் அகப்படாம ஊர் சுத்திட்டு இருந்தான் சார். நான் சம்பாதிச்சாதான் வீட்டுல ஒலை, அதனால இவனை கவனிக்க முடியல. பொழுதுக்கும் கூலி வேலை செஞ்ச கலப்பு, அடாவடினால இவன் மேல கோபம். வயிறு பசிச்சா வீட்டுக்கு வந்துதானே ஆகணும், திறக்க கூடாது, புடிச்சு நசுக்கணும்னு நினைச்சு ராத்திரி விளக்க அணைச்சிட்டு கதவை சாத்திக்கிட்டு படுத்துட்டேன். எங்கேயோ டிவி பார்த்துட்டு 9:30 மணிக்கு மேல வந்து அம்மா அம்மான்னு சத்தம் போட்டு கதவை தட்டுனா. நான் எழுந்திருக்கல, கத்தட்டும்னு பிடிவாதமா படுத்திருந்தேன். ஐயாவுக்கு நான் கதவு திறக்காத கோபம், சடக்குன்னு என் மேல ஆத்திரம். ரோட்ல நின்று கல் எடுத்து கதவு தட்டியில அடிச்சு அடாவடி பண்ணுனா. கதவு உடஞ்சாலும் சரி, திமிர் அடங்கணும்னு திறக்கல. 4-5 கல்லுக்கு பிறகு சத்தமே இல்லை. நம்ம பிடிவாதம் புரிஞ்சு பசி சுருண்டு படுத்துட்டான். 1/2 மணி நேரம் கழிச்சு கதவு திறந்து 2 போட்டு கண்டிச்சுட்டு சோத்தையும் போட்டு படுக்க வைப்போம்னு நினைச்சு 10:30 மணிக்கு வந்து கதவை திறந்த. வாசல்ல ஆள் இல்லை. அக்கம் பக்கம் தேடின, இல்ல. அர்த்த ராத்திரியில கதவு தட்டி எழுப்பி என் புள்ள வந்தானான்னு யார கேட்க முடியும்? எங்கேயாவது ஒதுங்கி காலையில வரும் பேசிக்கலாம்னு இருந்தேன் சார். காணோம். ஊர் முழுக்க தேடி பார்த்தாச்சு, காணோம். கடைசியில இங்க வந்த. கோவிச்சுட்டு எங்க போனான்னு தெரியலையே. தாய்ப்பாசம் கலங்கினாள். ஒழுங்கா இல்லாமல் சிறு வயதில் என்ன அடாவடித்தனம்! அந்த பையன் மீது கோபம் வந்தது. கவலைப்படாதம்மா, கண்டதையும் நினைச்சு கலங்காம இங்கதான் எங்கேயாவது இருப்பான். பொறுமையா தேடிப்பாரு, கிடைப்பான் என்றேன். சரி சார். அவள் விழியோர கசிவை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டு நகர்ந்தாள். நிர்மல் உள்ளே சென்றான். அவள் தலை மறைந்த அடுத்த வினாடி நண்பர், பையன் யாரு தெரியுதா என்னை கேட்டார். தெரியல சார் என்றேன். ஒடிசலா ஒசரமா செகப்பா இருப்பான் சார். பார்த்த ஞாபகம் வந்தது. இந்த அம்மாவை தெரியுமா? தெரியாது. சொல்ற, பாவம். 5 வயசுலயே அம்மா அப்பா இல்லாத அனாதையாகிட்டா. சித்தப்பா வீட்டுல ஒண்டுனா, அங்க சித்தி கொடுமை. படிக்க விடாம வீட்டு வேலை வாங்கி வயசுக்கு வந்ததும் சம்பாதிக்க சித்தாள் வேலைக்கு அனுப்புனா. அங்க ஒரு பையனோட தொடர்பு. வயிற்று புள்ளத்தாச்சியோட இருந்தவளை அடிச்சு உதைச்சு அந்த பையனுக்கே முடிச்சு சித்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. அந்த வயிற்று புள்ளதான் இப்ப தேடிக்கிட்டு வந்த புள்ள. இப்ப இவ புருஷன் தாயையும் புள்ளையையும் தனியா விட்டுட்டு வேறொருத்தியோட ஓடிப்போய்
எங்கேயோ 5 வருஷத்துக்கு மேல குடும்பம் நடத்துறான். பாவம், இவ பழையபடி சித்தாள் வேலைக்கு போய் வயித்த கழுவி புள்ளைய படிக்க வைக்கிறா. அது படிக்காம தருதலையா நிக்குது. முடித்தார். எனக்கு மனசு கனத்தது. பையனின் போக்கிரித்தன மாத்திரத்தை ஏற்படுத்தியது. ஒழுங்காக படிக்க போகாமல் தான் தோன்றித்தனமாக ஊர் சுற்றி தாயையே கல்லால் அடிப்பவனை யாருக்குத்தான் பிடிக்கும்? அதே சமயம் இன்னொரு இடி. ஒரு தத்தாரி பையனா நம் பிள்ளைகளுடன் சேர்கிறான், விளையாடுகிறான் நினைக்க சுருக்கென்றது. பன்றியோடு சேர்ந்த கன்றும் நாருமே கலக்கியது. என் முகம் மாறுதலை கண்ட நண்பர், என்ன சார் என்றார். இனிமே அவன் என் பையன்களோட சேரக்கூடாது என்றேன். ஏன் சார்? புரியாமல் பார்த்தார். அவன் நடப்பு சரியில்லை சார். கெட்டவங்க பழக்க வழக்கங்களை உடனே வெட்டணும், இல்லைன்னா பின்னால நமக்கு ஆபத்து, பிள்ளைங்களுக்கும் கேடு என்றேன். ரொம்ப சரி சார் என்று ஆமோதித்து தலையசைத்த நண்பர், அப்படின்னா இன்னொரு பையனையும் நீங்க இங்க வரவிடாம தடுக்கணும் என்றார். யார்? துணுக்குற்றேன். காத்தா, இவனும் அதே பேட்டை, பிச்சையை விட பல மடங்கு மோசம். வாயை திறந்தா வண்டியா கெட்ட வார்த்தை. இப்பவே அப்பா அம்மாவுக்கு தெரியாம வீட்டுல காசு எடுக்கிற பழக்கம் வச்சிருக்கான். இவன் பிற்காலத்துல என்னவாக போறானோன்னு அவன் அம்மாவுக்கு கவலை. என்கிட்ட சொல்லி அழுவுது என்றார். நறுக்க வேண்டியவன்தான். ஆள் அடையாளம்? கருப்பா, கட்டையா, முன்பல் தூக்கி இருக்கும் சொல்லிவிட்டு கிளம்பினார். பேட்டை பையன்கள் ஏழைகள். விளையாட்டு பொருட்கள் இருக்கும் நம் பையன்களோடு சேர்ந்து விளையாடுவதால் யாருக்கும் நஷ்டம் இல்லை. அது அவர்களுக்குத்தான் லாபம். உதவி என்று நினைத்தது தவறு. அவர்களுக்கு படிப்பை தவிர வேறு எல்லாவற்றிலும் புத்தி. நாளைக்கு அவர்கள் அதிரடியாய் படிப்பை நிறுத்திவிட்டு கூசாமல் கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். கார் வைத்து கொண்டு வசதி வாய்ப்பாய் சமூகத்தில் மதிப்பாக வாழும் நம் பிள்ளைகள் சட்டென்று அப்படி கீழிறங்க முடியாது. அப்படியாவது கேவலம். பெற்றவர்களுக்கு அவமானம். கூடாது, வெட்ட வேண்டும். நாளைக்கு அவர்கள் இங்கே தலை காட்டினால் விரட்ட வேண்டும். முடிவிற்கு வந்தேன். மறுநாள் பள்ளி விடுமுறை. காலை அலுவலகம், பள்ளி விடுப்பு. காலை 8 மணிக்கே பிச்சையும் இன்னொரு பையனும் என் வீட்டு வாசலுக்கு வந்தார்கள். வாசலில் நின்ற நான், தம்பிகளா இங்க வாங்க அழைத்தேன். வந்தார்கள். பிச்சை யாரு? நான் சார். நேத்து உன் அம்மா உன்னை இங்க தேடி வந்தாங்க, எங்க போன? விசாரணையில் இறங்கினேன். அப்பா கிட்ட சார் என்றான் தயக்கம் இல்லாமல். அவர் எங்க இருக்கார்? திருவாரூர்ல இருந்து வடக்கே 5 கிலோமீட்டர் கிராமம் சார். எப்படி போன? பஸ் ஏறி. ராத்திரி 9 மணிக்கு மேலையா? ஆமா. காசு? வச்சிருந்த. ஏது? புஸ்தகம் வாங்க அம்மா கொடுத்தாங்க. வாங்கலையா? இல்ல சார், அம்மா மேல கோபம், பஸ் ஏறிட்டேன். அம்மா மேல என்ன கோபம்? பதில் சொல்ல விருப்பப்படாதவன் போல மௌனமாயிருந்தான். அதிகம் சங்கடப்படுத்த விரும்பாமல் அடுத்த கேள்விக்கு தாவினேன். புஸ்தகம் அப்பா வாங்கி தந்தார். அப்பா அங்க யாரோட இருக்கார்? சித்தியோட. எதிர் வீட்டு நண்பர் சொன்னது சரி, ஊர்ஜிதமாயிற்று. அப்பா ஏன் உங்க கூட இல்ல? தெரியல. சித்தி உன் மேல பிரியமா இருப்பாங்களா? ஆ. அவளுக்கு எத்தனை குழந்தைங்க? 2. நீ நிர்மலோட தான் படிக்கிறையா? ஆமா, இவனும் எங்க கூட படிக்கிறான். பிச்சை தன்னுடன் நின்றவனை காட்டினான். உன் பேர் என்னப்பா? காத்தான். நீயும் பிச்சை ஊர்தானா? ஆமா சார். உங்க பழக்க வழக்கம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டனே. அவர்கள் முகம் மாறியது. விழித்தார்கள். எனக்கு நல்ல பையன்கள் பழக்க வழக்கம்தான் வேணும். நீங்க தேவையில்லை. இனி இங்க வரக்கூடாது, போகலாம் அதிரடியாய் அறிவித்தேன். அவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. முகத்தில் ஓங்கி குத்து வாங்கின உணர்வு. வினாடி நேரம் திகைத்து விழித்தார்கள். நெசமாத்தான் சொல்ற, இது என் முடிவு. நிர்மல் விமலோட உங்களை பார்த்த எல்லாருக்கும் அடி. முகத்தில் கடுமை ஏற எச்சரித்தேன். பையன்கள் முகத்தில் பயம் வந்து கலவரம் வந்தது. அதற்கு மேல் நிற்காமல் பம்மி வேகமாய் நடந்தார்கள். திரும்பினேன். வாசலில் நிர்மல், விமல். நான் அவர்களை விசாரிக்கும் போதே வந்தவர்கள். இவர்களிடம், இனி நீங்க அவனுங்களோட சேரக்கூடாது கண்டித்தேன். சரி சரிப்பா தலையாட்டி தயக்கமாய் வீட்டுக்குள் போனார்கள். அதற்கு மேல் நிற்காமல் வேலையாய் வெளியே புறப்பட்டேன். கொஞ்ச தூரம் நடந்ததும் மனசுக்குள்
அவர்களை அப்படி அனுப்பியது சரியா தவறா கேள்வி எழுந்தது. அதுவே உறுத்தலாகி சுய சோதனையில் இறங்கினேன். வயசு, ஆர்வம் இல்லாப்பட்டவர்கள் இருப்பவர்களுடன் விளையாட வருகிறார்கள். அவர்களை வராதே போ விரட்டும் வலி கண்டிப்பாய் அவர்கள் மனதில் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் நம் மீது கோபம் வெறுப்பையும் உண்டாக்கும். இந்த வலியும் கோபமும் சமூக விரோத போக்கை தோற்றுவிக்கும். படித்த பண்பாளர்களாய் அரவணைப்பு காட்டாமல் இது என்ன செயல்? கீழ் சாதிக்காரருக்கு பாரதி எந்த துணிச்சலில் துண்டை போட்டு அவன் மார்பில் பூணூலையும் போட்டார்? இவன் ஒதுக்கப்பட்டவன் கிடையாது. இவனும் நம்மை போல ஒரு மனிதன் என்கிற நம்பிக்கை தெளிவு விளங்கியது. அவ்வளவுதான். எனக்குள்ளே மத்தாப்பாய் ஒரு வெளிச்சம். வீடு திரும்பினேன். வாசலில் நிர்மல், விமல் நின்றிருந்தார்கள். பெரியவன் அப்பா அழைத்தான். என்ன? ஒரு விஷயம்பா. சொல்லு. காலையில உங்க நடப்பு சரியில்லைப்பா. வீட்டுக்கு வந்தவங்கள விரட்டி அடிச்சது எனக்கு வலி. துணுக்குற்று அவன் முகத்தை பார்த்தேன். தொடர்ந்தான். பிச்சை வீட்டுக்கு அடங்காதவன், ஊர் சுத்தி கெட்டவன்னு எனக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்துல என் வகுப்பு தோழங்கிற முறையில விளையாட்டுக்கு அழைக்க முதலா அவன் வீட்டுக்கு போனேன். அப்ப அவன் அம்மா, இவன் தம்பி உன்னை பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியற, என் சொல் கேட்காம கண்ட மேனிக்கு திரியறான். நீயாவது இவனுக்கு நல்ல புத்தி சொல்லி கொஞ்சம் படிக்க வைய. இவனை நம்பித்தான் இந்த ஒத்த உசுறு இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க பாவமா சொன்னது என் மனசுல ஆழமா பதிஞ்சது. ஆகட்டும்னு அன்னியிலிருந்து பாடத்துல அவனுக்கு தெரியாதது எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அவனுக்கு படிப்புல ஆர்வம் வந்து சந்தேகம் இருந்தாலும் கேட்பான். இவனோட காத்தானும் சேர்ந்தான். இவங்களுக்கு என்னோட சேர்றதுதான் பலம், பலன். அதனாலதான் விளையாட்டுக்கு கூட அடுத்த இடம் போகாம என்னோடையும் தம்பியோடையும் விளையாட வருவாங்க. இவங்க பழைய புத்தி எப்போதாவது தப்பு பண்ண வைக்கும். அதை நான் தட்டி சரி பண்ணிடுவேன். அதன் பலன் இப்ப ரொம்ப திருந்திட்டாங்க. இன்னும் திருந்தணும். நிறுத்தினான். அட, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இதை நீ அப்பவே சொல்லல? ஏறிட்டேன். கோபமா இருந்தீங்க, சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க என்றான். ஆஹா, அந்த புத்திசாலித்தனம் எனக்குள் மலர்ச்சியை ஏற்படுத்தியது. இவன் சூரியன், அவர்கள் சூரியகாந்தி பூக்கள் பளிச்சென்று மனதில் பட்டது. நல்லது, என் தவற நான் திருத்திக்கிறேன். அவங்களோட நீங்க சேர்ந்து விளையாடலாம் சொன்னேன். நிர்மல், விமல் முகம் மலர்ந்தார்கள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.